Hi, hello everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all are doing great. So back again for another review. This time is for Con City. So Con City படம் வர்த்தா ஸ்கிப்பா பார்க்கலாம். ஸோ Con City is basically ஒரு க்ரைம் த்ரில்லர். ஒரு டெபூ டைரக்டர். ஸோ ரொம்ப நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ நைஸ் க்ரைம் த்ரில்லர். அதாவது நம்ம பிளாஸ்ட் படம் பார்த்த மாதிரி தான். லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ்லாம் எடுத்துட்டா இட் இஸ் அ வெரி நைஸ் க்ளீன் ஆக்டர். ஏன்னா லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் நிறைய இருக்குது அந்த படத்தில். பட் ஆஸ் அ மூவி என்டர்டெயின் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுச்சு. இட் வாஸ் அ வெரி நைஸ் என்டர்டெய்னர். லாட் ஆஃப் ஹியூமர் இருந்துச்சு, என்கேஜிங் மூமெண்ட்ஸ். படம் ஃபுல்லாகவே என்கேஜிங்காக தான் இருந்தது. ஸோ படத்தோட ஷார்ட் க்ரக்ஸ் என்னென்னா அதாவது அர்ஜுன் தாஸ் ஒரு கேரக்டர், ஆனாபென் ஒரு கேரக்டர், வடிவுக்கரசி அண்ட் யோகி பாபு அம்மா பையன் அவங்க ஒரு கேரக்டர். ஸோ இங்கே எல்லாமே வந்து ரொம்ப லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்களுக்கு ஒரு விதமாக பணம் கிடைக்குது. ஸோ அது மூலயமா ஏமாந்தபடி கடைசியில் இவங்க ஒரு ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்டெரக்டாக கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி பெருசாக ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக. இவங்க எல்லாமே ஒரு பாயிண்டில் கனெக்ட் கனெக்ட் ஆகி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுக்கப்புறம் டவுன் த லைன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. ஒரு தனியாக வேறு ஒரு இடத்துல லைஃப் லீட் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் மெனி இயர்ஸ் பாஸ்ட்லேருந்து ஒரு கேரக்டர் அவங்கள வந்து திருப்பி வந்து அவங்கள அதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள இது பண்ணுறாங்க, லாக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் கதை எப்படி அங்கேருந்து அவங்க எப்படி அந்த சுச்சுவேஷனில் வெளியே வந்தாங்களா, இவங்க பழைய பண்ண க்ரைம்ஸ் என்ன ஆச்சு அப்படின்றது தான் பேசிக் கதை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ், ஆனாபென் எல்லாமே ப்ரூவன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் படி எதுவுமே இல்லை, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு வடிவுக்கரசி அண்ட் யோகி பாபுவோட காம்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. யோகி பாபு ஹியூமர் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ஒன்லைன்ஸாக சூப்பராக இருந்துச்சு. அதாவது நம்ம டாக்டரில் பார்த்த யோகி பாபு அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் விடிவி கணேஷ், அருள்தாஸ், இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோலில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் எதுவுமே பார்த்ததில்லை, பட் அவரும் நல்லா பண்ணியிருந்தார். அவர் கேரக்டர் ஆர்க் எல்லாமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸுமே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் மீண்டும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எண்டிங் போதுண்டா நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் லாஸ்ட்டில் வந்தது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஓவரால் படம் ஸ்டார்ட் டு எண்ட் நல்லா நீட்டாக கொண்டு போனாங்க. சின்ன லாஸ்ட்டில் நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் என்கேஜிங் க்ரைம் த்ரில்லர். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு போய் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி வர்த் யுவர் மணி. So yeah, so that's about it guys. So I will quickly see you again in another review. Till then, take care. Bye bye.